வெல்கம் டு ராஜியின் நலபாகம். ரொம்ப சிம்பிள் ஆன டேஸ்டான ரெசிபிங்க. கழனி புளிச்சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊறின தண்ணி 1 கப் எடுத்திருக்கேங்க. இதுதான் கழனி தண்ணி. இதில் ஒரு தக்காளி சைஸ் புளி நல்லா ஊறட்டும். இது சின்ன வெங்காயம் நிறைய போடணுங்க. இதுக்கு ஒரு 3 தக்காளி 3 பச்சை மிளகா. சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கழனி தண்ணியில் தினமுமே நான் ரசத்துக்கு குழம்பு எல்லாத்துக்குமே இந்த கழனி தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ் மெயினாக கழனி தண்ணியில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஊர்லலாம் நம்ம கிராமங்களில் இது அடிக்கடி செய்வாங்க. இப்போ நிறைய பேர் செய்கிறாங்களான்னு தெரியல. இப்போது நம்ம அம்மாச்சி அப்பாயி எல்லாம் இதெல்லாம் அப்போ செஞ்சுருப்பாங்க. இது ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இப்போது இது கடாயில் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்தாலே போதுங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக வறுபடணும். இது வறுத்த பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீரி சேர்க்குறேன், நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, வேகணும். இது தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குழையணும். வெங்காயம் முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கு நான் உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ அந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகால நல்லா இறங்கணும். இப்போது புளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு தண்ணி 1 டம்ளர் சேர்த்துருங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. காரம் எல்லாமே இந்த புளிப்பு, மிளகாவோட டேஸ்ட்டு, தக்காளியோட டேஸ்ட்டு இதுதாங்க இதுக்கு. சைவ பிரியர்களுக்கு உருளைக்கிழங்கு, அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவாடு, மீன் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு மழைக்கு நல்ல சுட சுட கழனி புளிச்சாரோட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், மீன் வறுவல், கருவாடு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கழனி புளிச்சாறு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.